சென்னையில் செல்லப்பிராணிகளுக்கு உரிமம் வழங்கும் தேதி நிறைவடைந்திருக்கும் நிலையில் வீடு வீடாக சென்று மாநகராட்சி அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகிறார்கள். விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் தமிழரசி. தமிழரசி, விவரங்கள். நந்தா, சென்னை மாநகர பகுதிகளில் செல்ல பிராணிகள் வளர்க்கப்படுகிறது. இந்த செல்ல பிராணிகளுக்கு முறையாக உரிமம் பெற வேண்டும் என மாநகராட்சி ஏற்கனவே அறிவித்திருக்கிறது. அவ்வாறு உரிமம் பெறாத செல்ல பிராணிகளுக்கு 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த உரிமம் பெறுவதற்கான சிறப்பு முகாம்கள் ஏற்கனவே நடத்தப்பட்டது. இந்த நிலையில் அதற்கான கால அவகாசம் முடித்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது வீடு வீடாக சென்று நாய்களுக்கு உரிமம் இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்யும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டிருக்கின்றனர். சென்னையை பொறுத்தவரை சென்னை மாநகராட்சியில் 98,523 செல்ல பிராணிகளின் விவரங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுவரை 55,319 செல்ல பிராணிகளுக்கு மட்டுமே உரிமம் பெறப்பட்டிருக்கிறது. எனவே இவ்வாறு பதிவு செய்யப்பட்டும் உரிமம் பெறாத நாய்கள் கண்டறிந்து அவற்றுக்கு அபராதம் விதிப்பதோடு அந்த செல்ல பிராணிகளுக்கு உரிமம் பெறுவதற்கான நடவடிக்கைகளும் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டிருக்கின்றனர். குறிப்பாக இந்த செல்ல பிராணிகள் முறையாக பராமரிக்கப்படாததன் காரணமாக பொதுமக்களுக்கும் பல்வேறு இடங்களில் பாதிப்பு ஏற்படுது. இவற்றை தடுப்பதற்காக இந்த நடவடிக்கையை சென்னை மாநகராட்சி மேற்கொண்டிருக்கிறது. பலர் நாய்களை வளர்க்க முடியாமல் அவற்றை சாலையில் விட்டு செல்கின்றனர். இதனை தடுப்பதற்கும் இந்த அனைத்து செல்லப்பிராணிகளையும் பதிவு செய்ய வேண்டும் என்ற நடைமுறை தற்போது அமலுக்கு வந்திருக்கிறது. இவ்வாறு ஆய்வுக்கு செல்லக்கூடிய ஊழியர்களிடம் அவர்களுக்கு கருவி என்பது பொருத்தப்பட்டிருக்கிறது. அந்த கருவியை கொண்டு அதற்கு பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய மைக்ரோசிப்பில் அதற்கு எந்த மாதிரியான ஊசி போடப்பட்டிருக்கிறது, அவை அதற்கான உரிமம் என்பது நடைமுறையில் இருக்கிறதா என்பதெல்லாம் ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. அந்த காட்சிகளைத்தான் நாம் தற்போது பார்த்து வருகிறோம். இந்த நடைமுறை இன்று முதல் சென்னை மாநகர பகுதிகளில் அமலுக்கு வந்திருக்கிறது. தற்போது அந்த கருவியை கொண்டு அந்த செல்ல பிராணிக்கு பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய மைக்ரோசிப்பில் அதற்கு ஊசி பொருத்தப்பட்டிருக்கிறது, உரிமம் வழங்கப்பட்டிருக்கிறது உள்ளிட்ட தகவல்கள் சரிபார்க்கப்படுகிறது. நந்தா, நன்றி தமிழரசி, விரிவான விவரங்களுக்கு.